இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு மேலே நீ தேவைப்படுறியா? தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்களா ஒரு புதிய அரசியல் தலைமை வேணும், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஏதாவது கையை சொல்லிட்டாங்களா? பழைய சித்தாந்தங்களுக்கு இடமில்லைன்றான். பழைய சித்தாந்தம்லாம் எது? சொல்லுங்க, அவனை சொல்லுங்க பார்க்கலாம். விஜயனுடைய அதிருப்தி தனக்கு ஆகும். அதை வச்சுட்டு இந்த ரஜினியுடைய ஆசீர்வாதம், மோடியினுடைய ஆசீர்வாதம், அமித்ஷா ஆசீர்வாதம் எல்லாம் வச்சுட்டு ஏற்கனவே 3 சக்திகளாக இருக்கு. இப்போ ஆளுங்கட்சியாக அவைக்கா இருக்கு. ஏற்கனவே 3ஆவது விஜய் கொடுத்துட்டாரு அரசியல் விழிப்புணர்வு. ஆனால் பிரமாதமாக ஏமாந்துருந்ததும் விஜய் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக அவர் ஏமாத்துறாரு. இவரே போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு அவர் முட்டி போட்டு தரல, இவர் போய்ட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். அப்படியே ஒரு தூக்கெலாம் போட்டு எல்லாம் அப்படின்லாம் பேசுவார், எல்லாம் பண்ணுவான் பாருங்க. விஜய் என்ன சொல்கிறாரு? ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே இருக்காரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவார்? ஒன்று நாம இல்லை அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யாருக்குமே எதிரி கிடையாது. அவர் ஃபோர்ஸ் எல்லாம் பேரங்க இல்லைங்க. அவர் ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத்து. இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்ற நீதிபதியோட கருத்துப்படி அது ஒரு காக்ரோச். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்காரு. பி த லீடர்ஸ் அப்படின்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் அவர் ஏற்கனவே அதை வச்சிட்டு இருக்காரு. இப்போ அதுல எல்லாரும் இணையுமாறு அழைப்பும் விடுத்திருக்காரு. அந்த வி த லீடர்ஸ்ன்ற ஒரு மூமெண்ட் அது அரசியல் கட்சியாக மாறும். அதுல அப்துல் கலாம் எத்திக்ஸ் பாலிடிக்ஸை நாங்க ட்ரைனிங் கொடுத்து நாங்க அரசியல்ல ஈடுபடுத்த போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கை பாஜக இருந்து வெளியேறி ஒரு புதிய கட்சி தொடங்குகிறதே அப்படின்றது இதுவே பாஜகவினுடைய ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அது திமுக விஜய்க்கு எகெயின்ஸ்டா ஒரு புதிய சக்தியை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலைய திமுக பயன்படுத்துகிறது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? எப்படி வேணாலும் இருக்கிற அந்த பார்வை. இவர் வர்றது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கான இன்னொரு அரசியல். விஜய் ஏமாத்தினார் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாத்திட்டு நம்மளும் பதவிக்கு வரலாம், இவிஎம்ஐ பயன்படுத்தி ஒரு அரசியலை உருவாக்கி நிறைய கூட்டத்தை காட்டி கும்பலை காட்டி நம்மளும் பதவிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு வழிமுறை. இவ்வளவுதான், பிளைன். நான் என்ன கேட்குறேன்னா, அப்துல் கலாம் எங்கே வர்றாருங்க? இவர் சொன்னதை கேட்டுதுங்க, நல்ல கண்டுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாரா? பாயிண்ட் எங்கே சேர்ந்தார் அவர்? பிஜேபி. ஏன்னா பிஜேபி மார்க்சிய கட்சி, புரட்சியை முன்னெடுத்த கட்சி. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பாருங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னோம்னா தன்முனைப்பாளர்கள், தங்களை முன் வச்சு அரசியலை பண்றவங்க, செல்ஃப் சென்ட்ரிக். இவங்களாம் தங்களுடைய ஆசை, அதற்காக இவங்க அரசியலுக்கு வர்றது, தங்களுடைய ஆசை அதுக்காக உயர் பதவிகளுக்கு போகணும்னு நினைக்கிறது, எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் தாட் உள்ளவங்க தான் இவங்களாம். அது விஜய் ஆகட்டும், இல்லை இந்த அண்ணாமலை ஆகட்டும், இவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டோ மக்கள் நலனோ அதெல்லாம் இருக்கிறது இல்லை. யாராவது அதை செய்வாங்களா? நல்ல கண்ணு ஐயா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவனா பிஜேபியில் போய் சேருவானா? யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. அவரு இல்ல எல்லா ஐடியாலஜி உள்வாங்கிட்டு தான் நான் ஒரு ஐடியாலஜி கொண்டு வர போறோம். அது எப்படி எல்லா ஐடியாலஜி நீங்க உள்வாங்கிட்டீங்க? மார்க்சிய ஐடியாலஜி உள்வாங்கிட்டீங்களா? எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு காலமா தலைவராக இருந்தீங்க? 5 வருஷம். என் மக்கள் என் மண் என் மக்கள்னா போனீங்க இல்லையா? என்ன சாதிச்சிங்க? இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு? உங்களுடைய ஆட்சி தான் அங்க இருந்துச்சு. என்ன சாதிச்சிங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க 11.5% பிஜேபி வாங்கியிருக்கீங்க. அது ஏன் ஒன்றும் இல்லாத அப்படியே கரைஞ்சு போச்சு? ஆனா நீங்களும் தானே பரப்புரை பண்ணீங்க. போய் 50-60 தொகுதியில் ஒரு பரப்புரை பண்ணாரு. அங்கெல்லாம் ஏன் பாஜக ஓட்டு விடல? ஏன் விடல? உங்களுக்கு ஓட்டு விடணும்னாலும் இவிஎம் தேவை, ஓட்டு வேணானாலும் இவிஎம் தேவை. எப்படியா இருந்தாலும் இவிஎம் தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய அரசியலே இவிஎம் அரசியல் தான். இன்னைக்கு விஜய் கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு, நாளைக்கு நம்மளும் கொண்டு வரலாம். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் டெல்லி போனார், வேற ஒண்ணுமே இல்லை. ரெசிக்னேஷன் லெட்டர் இங்கேருந்து அனுப்பிடலாமே. 18 மாசம் அதிருப்திலேயே அவர் இருந்தாராம். ஏன் இருக்கிற இல்லை தமிழர் பண்பாடு அப்படின்ற அடிப்படையில் நான் போய் எப்படி இணைந்தேனோ அதே போல விலகல் கடிதத்தையும் கொடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன். எது தமிழர் பண்பாடு? எது தமிழர் பண்பாடுன்றது சொல்லு. நீ கடைபிடிச்ச தமிழர் பண்பாடு என்னது? பாஜகல இருந்த போது நீ கடைபிடிச்ச தமிழர் பண்பாடு எது? தமிழர் பண்பாட்டுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீ திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு அவங்க ஜோதி ஏத்துறேன்,
இது ஏத்துறாங்களே, தீபம் ஏத்துறாங்களே, தமிழர் பண்பாடாது? தமிழர் பண்பாடா? முருகர் வழிபாடு வந்து தமிழர் பண்பாடு தானே? அதே இந்துத்துவவாதிகள் கையில் எடுத்து செய்யறாங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மதம் கேட்டியா நீ? சரி, இவர் அப்படி கட்டுற ஒரு மதவாதி. இவர் கர்நாடகாவில் இருந்தானா இவன் ப்ரௌடு கர்நாடியானுவார். டெல்லியில் இருந்தானா ப்ரௌடு இந்தியன்வார். இங்கே வந்தாருன்னா நான் வந்துட்டு ஒரு செருக்குடைய தமிழன் செருக்கு முறுக்கு சீமானுடைய தம்பி மாதிரி பேசுவார். இவ்வளோதான். இது இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு ஏமாத்த அரசியல் அவர் பாருங்களேன். அவர் பார்த்தா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு துறவி மாதிரி அப்படியே எதிரி பற்றில்லாத மாதிரி எல்லாம் அவர் சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் எல்லாரும் எம்எல்ஏவாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு எம்பியாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் மோடி தான் சரி சொல்கிற, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு தலைவராக இருக்கணும். சொல்கிறேன், 10 வருஷம் தான் நான் தலைவராக இருப்பேன், அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பேன். சொல்ல பார்ப்போம். எம்எல்ஏக்கெல்லாம் நீ நாள் குறிப்ப, எம்பிக்கெல்லாம் நாள் குறிப்ப, உனக்கு குறிப்பியா? குறிக்க மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே நீ தேவைப்படுறியா? தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்களா ஒரு புதிய அரசியல் தலைமை வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது கையை சொல்லிச்சாங்களா? அதான் துட்டு கொடுத்து ஓட்டு போட்டாங்க, பிள்ளைங்க சொல்கிறாங்க ஓட்டு போட்டாங்க, பேரன் சொல்கிறாங்கன்னு ஓட்டு போட்டாங்க, மிச்சம் மீதியை வந்துட்டு இவிஎம் வச்சு முடிச்சிட்டிங்க, கதை அவ்வளோதான். யார் கவலைப்பட்டா? இல்லையா? நல்லா பண்ண ஸ்டாலினையும் காலி பண்ணீங்க. அப்புறம் ஓடாந்துறையில் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிராமத்தையே வந்துட்டு செழுமையாக நாம் இதாக மாற்றினாரு, அவரையும் காலி பண்ணீங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் காலி பண்ணாங்க. யாரும் உங்களாட்ட ஒரு புது அரசியல்லாம் கேட்டது? யாராவது கேட்டாங்க? அப்போ இவங்களா சொல்லிக்கிறது, இவங்களோட ஆசை நிறைவேற்றிக்க தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் தேவைப்படுது. என்ன அரசியல் தேவைப்படுது? நீ மதவாத அரசியலோட காலம் இருந்துட்டு இப்போ சொல்கிற மதவாதம் அற்றது மதச்சார்பின்மைன்னு சொல்கிற நீ. சொல்ல போறாரு பாருங்க. அப்படியே தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்துக்களை அப்படியே இவர் அப்படியே கபடிகாரம் செய்கிறாரு இல்லையான்னு பாருங்க. தமிழ் தேசியம், அப்புறம் சுயாட்சி, புரியுதுங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த மதச்சார்பின்மை, கான்ஸ்டிடியூஷன் படி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லுவார் பாருங்க. ஆனால் பின்னாடி ஆசீர்வாதம் மோடி அமித்ஷா ஆசீர்வாதம் இருக்கும். அவ்வளோதான் அவருடைய ஏமாத்து. தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் நீங்கள் மாற்றம் பண்ணணும் அப்படின்னோம்னா 5 ஆண்டு காலத்தில் பிஜேபி இருந்துட்டு என்ன பண்ணீங்க? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. உரிக்க போனீங்கன்னா, அண்ணாமலை சொன்னது உரிக்க போனீங்கன்னா கடைசியில் வெங்காயம் உள்ள ஒன்றும் இருக்காது. பெரியார் சொன்ன வெங்காயன்றாங்க இல்லையா, இது ஒரு வெங்காயம், இன்னொரு வெங்காயம். இவங்களுடைய நோக்கம் என்ன? பிளெயின் கணக்கு. விஜய் வந்தாச்சு, விஜய் வந்துட்டு ஆட்சியில் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம், ஆனால் ஆட்சியில் ஒன்றும் சக்ஸஸ் ஆக முடியாது. காலி. இப்போயே பார்க்குறோம் இல்லையா, ஒரு 25 நாள்லேயே காலி எல்லாமே. ஸோ அதிருப்தி ஏற்படும் இல்லையா? இந்த அதிருப்தி மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபார்மேஷன். அதான் இவருடைய மூவ்மெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. விஜயனுடைய அதிருப்தி தனக்கு ஆகும். அதை வச்சுட்டு இந்த ரஜினியுடைய ஆசீர்வாதம், மோடியினுடைய ஆசீர்வாதம், அமித்ஷா ஆசீர்வாதம் எல்லாம் வச்சுட்டு அடிச்சு தூக்கி 29 ஒரே நாடு தேர்தல் வரும்போது ஆட்சியை பிடிக்கலாம். இவ்வளவுதான். இது பிளெயின் கணக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்காக என்னென்னவோ சொல்லி ஏமாத்துவாங்க. பெரிய அளவு ஒரு மாநாடு போடுவாங்க, மதச்சார்பின்மையை பற்றி பேசுவாங்க. இவரே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அவர் முட்டி போட்டான்னு தரல, இவர் போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். அப்படியே ஒரு தூக்கெல்லாம் போட்டு எல்லாம் அப்படின்லாம் பேசுவார். எல்லாம் பண்ணுவான் பாருங்க. ஒரே காரணம், விஜய் செஞ்சது தான் அந்த பதவியில் உட்காரணும். ஆனால் விஜயினுடைய அரசியல், விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே, தவைக்கா வருவதற்கு முன்பாகவே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார். அண்ணாமலை வந்து தனியா வீதி லீடர்ஸ் மூவ்மெண்ட்டை வச்சிருந்தாரு. அவர் வந்து தனியா போறதுக்கு ஆயத்தப்படுறாருன்ற பேச்சுக்கெல்லாம் ஆயத்தப்படுறாரு. தனி மூவ்மெண்ட், புதிய கட்சி, புதிய தமிழ்நாடு. ஏன் இவ்வளவு காலமா உருட்டிக்கிட்டே இருந்தாத? செஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன் செய்யல? மக்களுக்கு வெயிட் பண்ணு, விஜய் உட்கார வச்சிட்டோன்னா அப்படி வரலாம் அப்படி சொன்னாங்களே. என்ன அது சொன்ன? ஏதாவது அர்த்தம் இருக்குதா? நீ ஒரு அரசியலை கன்சியூவ் பண்ணிட்ட, நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? நல்லா தானே இருந்த, நல்லா தானே இருந்த, பண்ணிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? நான் ஒன்றும் பண்ணல. என்னோட பேச்சு என்ன அப்படின்னா, இவருடைய ஏமாற்று வழியை நான் உடச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் நான் பண்ணல. இவர் ஐடியாலஜிக்கல்ன்றாரு. திஸ் பர்சன் டஸ் நாட் ஹேவ் எனி ஐடியாலஜி. அவருடைய ஐடியாலஜி என்னன்னு, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, தன்னை பதவியில் உட்கார வச்சு தன்னுடைய வளர்ச்சி. தமிழர்கள் உயர் பதவிகள் இருக்காங்க, அதான் அவருடைய நோக்கம். இப்போ புரியுதுங்களா? உயர்ந்த இடத்துக்கு வரணும், அவ்வளோதான். விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ரசிகர் மனப்பான்மையோடு இல்லை கவர்ச்சியில வந்து போயிருக்காங்க. இப்போ படித்த இளைஞர்கள், ஒரு மெச்சோர்டு இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் போவாங்கன்னு சொல்றாங்கல்ல. படித்த இளைஞர்கள்லாம் போடலையா? ஐடியில் இருந்துட்டு யார் போட்டாங்க ஓட்டு விஜய்க்கு?
நம்ம தான் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்ல. சேரிலேருந்து ஓட்டு போச்சு, ஹவுசிங் போர்ட்லேருந்து ஓட்டு போச்சு, கிறிஸ்டியன் எதிர்த்து ஓட்டு போச்சு, எல்லாருமே கிடையாது. அப்படின்னா கிறிஸ்டியன் தொகுதியில் வந்துட்டு பிஜேபி தாவேக ஜெயிக்கல. வேளாங்கண்ணியில் ஜெயிச்சு தானே, வேதாரண்யத்தில் ஜெயிச்சு தானே, நாகையில் ஜெயிச்சாங்களா என்ன? கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி சொல்லிக்கிட்டாங்க ஏதோ ஒன்று. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐடியிலேருந்து வந்தவன் போட்டான், நல்லா போட்டான், எனக்கு நல்லா தெரியும். மிடில் இன்கம் குரூப்பு நல்லா போட்டுச்சு. ஹையர் மிடில் இன்கம் குரூப்பு, அதுக்கு பொதுவாக ஏழைகளுக்கு எது பண்ணாலும் அங்கே அவங்களுக்கு வயிறு எறியும், அவங்களாம் போட்டாங்க. அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு விடயத்தை ஒரு நாட்டளவில் சிந்திக்கக்கூடிய எந்த பாப்புலேஷனும் விஜய்க்கு ஓட்டு போடாது. ஒன்று ரசிக மனப்பான்மை, இல்லை ஏதாவது ஒரு வெறுப்பு. திமுக பிடிக்காது, எனக்கு அதிமுக பிடிக்கும். நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் நான் உள்வாங்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு போட்டாங்க அப்படின்றதெல்லாம். புரியுதுங்களா? ஒரு மாற்றம் வேணும்னு விஜய் கிட்ட போயிட்டு எதிர்பார்ப்பாங்களா ஐயா? மாற்றன்றதுன்னா அது ட்ரெஸ்ஸு மாற்றுறதா? உடனே அவர் மாற்றத்தை காட்டிட்டாரு. ஒரு பேண்ட்டை போட்டு வண்டை சட்டை போட்டு ஒரு கோட்டை போட்டு வந்துட்டு சிஓ மாதிரி வந்துட்டார். மாற்றத்தை காட்டிட்டார் அவரு. அதானே அவர் சொல்கிறார். அவர் யாராவது கேட்டாங்களா நீ ஏன் கோட்டு போட்டேன்னு? எல்லாரும் ஏதோ இந்தியாவே எழுந்து எப்படி நீ கோட்டு போட்டு வந்து நீ சீட்டில் உட்காந்த அப்படி கேட்ட மாதிரி அலர்னார் பாருங்க திருச்சியில். அலர்னார்ல யாராவது கேட்டாங்களா? உனக்கு தெரியுமா? சொல்லு. நீ ஏன் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர். யாராவது கேட்டாங்களா அது எப்படி விஜய் கோட்டு போட்டு வர்றாரு, ஏன் அந்த பாரம்பரிய ட்ரெஸ்ல வரல, ஏன் வேட்டி சட்டையில் வரல, யாராவது கேட்டாங்களா? நீ தான் வேட்டி சட்டையோட திருசாவோட ஒரு திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நாங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பாயின்ன உடனே தலையில் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சர்ச்சின உடனே இந்த ஆங்கிலெட்லாம் போட்டுக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணேன். சைக்கிள் ஓட்டி காட்டினேன், எல்லாமே பண்ண. நீ பண்ணாத ஒரு விஷயம் கோட் சூட்டு போட்டு காட்டினா அது பண்ணிவிட்டேன். அது உன்னோட ஜோதிடர் சொல்லியிருக்கலாம், கருப்பு கோட்டை போடு த டிஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதுக்காக நீங்கள் போட்டிருக்கீங்க, இவ்வளோதானே. ஆனால் யாருமே கேள்வி கேட்காத ஒன்று கேள்வி கேட்டதை சொல்லி அவரே ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. எதான் தன்முனை பண்ணுறது, தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அது ஏதோ பொது நன்மை அதில் அடங்கியிருக்க மாதிரி வந்துட்டு பேசுவாங்க, காட்டுவாங்க. அதுதான் அண்ணாமலை பண்ணுறாரு. முதல்ல விஜய் பண்ணாரு, இப்போ அண்ணாமலை பண்ணுறாரு. அவ்வளோதான். அது 52, இது 42. அந்த கல்ட் பாலிடிக்ஸ்க்கு எதிராக அல்லது விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம வந்து வாரியர்ஸ் கிடையாது, நம்ம ஒன்றும் சண்டை போட வரல, நம்ம வந்து அரசியல் நாகரிகத்தோடு களமாட போறோம், நம்ம வந்து அந்த அஜெண்டாவோட செயல்பட போறோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு மாற்று அரசியல சொல்றாருல்ல. அப்படின்னா பொய் சொல்லியிருக்க கூடாதுல்ல அண்ணாமலை? பொய் சொல்லியிருக்க கூடாதுல்ல அண்ணாமலை? எவ்வளவு பொய் சொன்னார் அண்ணாமலை? கட்டுக்கட்ட அடுத்த போட்டி வருது, அடுத்த ஃபைல் வருது, அடுத்து திறந்து விட போறேன், திறந்து விட்டியா? ஏதாவது அசைச்சியா நீ திமுகவை? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வாய் வார்த்தை சார். இவர் சொல்லுவாரு, சார் எல்லாம் பாடி லாங்குவேஜ் சார், பில்டப் சார், பேஸ்மெண்ட் வீக் சார். அதே தான் இவங்கெல்லாம். இவங்க சொல்லக்கூடிய விடயங்களுக்காக இவங்க வாழ்ந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க பாலாஜி. இவர் இதெல்லாம் சொன்னாரு, இதன்படி அவர் வாழ்ந்தாரு, பிரின்சிபல்டோட இருந்தாரு, 150 கோடி சொல்லப்பட. நீ எவ்வளவு ஆட்டையை போட்ட? பிஜேபி காரனுக்கு உனக்கு என்ன கோபம்? நல்லா இந்த அரசியல் இருந்துட்டு நல்லா சொத்து சேர்த்தாரு அப்படின்னு உனக்கு மேல ஒரு அக்யூசியேஷன் இருக்கா இல்லையா? பிஜேபியில இருக்கா இல்லையா? அப்ப நீ என்ன பிரின்சிபல்டு மேன்? அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சாதாரணமா, அதான் நான் சொன்ன துறை மாதிரி ஒரு வேஷம் போடுற பாரு, கபடதாரி அப்படின்னு. அதுதான் காரணம். அதனால தான் சொன்ன தமிழ்நாட்டு மக்களே உஷாரா இருங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் எப்படி என்னன்னா தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக இவங்க கட்சி கொள்கையை தேடுறாங்க. இதே தான் சீமானும் பண்ணாரு. மெய்யான அக்கறை இல்லாம தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தாரு. கடைசி வரைக்கும் அது நேர்மையானவராக அவர் இல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஆனா பிரமாதமா ஏமாத்துறதுன்னு விஜய் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸா அவர் ஏமாத்துறாரு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பிறந்த நாடு நினைவு நாடப்ப ஒரு மாலையை தூக்கி போட்டுற வேண்டியது, பூவை தூக்கி அவங்க தலைமுறை போட்டுற வேண்டியது. மேட்ரு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது அதுக்கு மாறுபட்டதாக அவர் இருப்பார். பிஜேபியினுடைய கொள்கை எதையுமே பேச மாட்டார். தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பண்ணுவார். ஏன் போராட்டம் கூட நடத்துவார், சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பார். போய் கட்சி அங்கே இருக்கும்போதே இங்கே அவர் வந்துட்டு தமிழருடைய உரிமைக்காக போராடினார். ஏன் அங்கே தானே பிஜேபி ஆட்சி தானே இருக்குது. என்னைக்காச்சும் அவர் வந்துட்டு மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து பண்ணார். அவர் எதுக்காவது களத்துக்கு வந்தாரா? இதுக்கு எதிராக வந்தாரா? ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்தாரா? ஏன் அப்பெல்லாம் அவர் இல்லையா? அவரு அரசியல் இல்லை. அவரு 2019 வர்றாரு. அவரு
19 தான் அவர் வர்றாரு இல்லையா பிஜேபியில்? ஆமாம், 19 வர்றாரு. எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சுங்க அந்த நாட்டில். இவங்களாம் அதில் கிடையவே கிடையாது. இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா ஆட்சியை கைப்பற்றணும், அவ்வளோதான். ஏன் இப்போ இவ்வளோ இளைஞர்கள் இவரோட போகிறாங்க? போட்டாரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, அவர்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பதவியை யாரையாவது முன் வச்சு ஒரு பதவியில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெம்பர் ஆகுறாங்க. ஒரு லோக்கலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இப்போ விஜயனுடைய கூட வந்தோன்னா மிரட்டுறான்ல, போயிட்டு குவாரியில் மிரட்டுறான், செங்கல் சூளையில் போயிட்டு மிரட்டுறான், அங்கே போயிட்டு மிரட்டுறான், எனக்கு கரெக்டாக மாமூல் கொடுத்துருன்றான். ஏன்னா இவனெல்லாம் வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வைத்தவன், அவனெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி வேலையை செய்கிறான். இவர் கூட இருக்கிறவங்க யாரு? சிம்பிள். பெருசாக உருட்டுவாருங்க, சாதாரணமாக உருட்ட மாட்டாருங்க. எல்லாரும் இவ்வளோ பெரிய லட்டு கொடுக்குறாங்கன்னா இங்கே பயங்கரமாக உருட்டு பெரிய லட்டாக கொடுப்பாங்க. மக்களே உஷாராக இருங்க, இவ்வளோதான் நான் சொல்கிறது. அண்ணாமலைன்றது நத்திங் பட் ஹம்பக். விஜயனுடைய ஹம்பக்காவது உடஞ்சிரும், ஏர் பப்பிள் அது. இதெல்லாம் பெரிய லட்டு. இது உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக காகிதத்தை நிரப்பி அது மேலே லட்டை ஒட்ட வச்சுருப்பாங்க, பூந்தியை ஒட்ட வச்சுருப்பாங்க. அதனால் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏற்கனவே 3 சக்திகளாக இருக்கு. இப்போ ஆளுங்கட்சியாக தாவேகா இருக்கு, திமுக, அதிமுக இருக்கு, மற்ற சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல அண்ணாமலைன்ற ஒரு புது ஃபோர்ஸ் வரப்போ அது மக்களுக்கு இன்னும் அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தானே நிற்கும். கொடுத்துருச்சா? ஏற்கனவே 3ஆவது வந்து விஜய் கொடுத்துட்டாரு அரசியல் விழிப்புணர்வு, கொடுத்துட்டாரு. அண்ணாமலை ஏன் இவ்வளவு காலம் கொடுக்குற அரசியல் விழிப்புணர்வு? பாபர் மசூதி இடிப்புன்ற ஒரு விடயத்தை இந்தியாவை போன்ற ஒரு ஜனநாயக சோசலிச மதச்சார்பற்ற நாட்டில் நடக்கலாமா? நீ எல்லாம் அதை ஆதரிச்சு ஏற்றுக்கிட்டவன் தானே. எவ்வளவு முஸ்லீம்கள் மேல எவ்வளவு தாக்குதல் நடந்துச்சு, அவ்வளோத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் தானே நீ திருநூறு இடலாமா? அதுக்கு தகுதி இருக்கா உனக்கு? இன்னொருத்தரோட துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு அதில் அரசியல் பண்ற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீ விபூதி அணிகிற அப்படின்னோம்னா அதையோ ஏமாத்து வேலை இல்லை அது. நீ அதை பச்சையா செய்யறிய? ஏமாத்துறாங்க பாலாஜி, சுத்தமா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு புட்டப்பு. பாருங்க இந்த ஊடகங்கள் இதுக்கு மேல என்ன விஜய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதே இப்போ வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு அண்ணாமலைக்கு உருட்டுவாருங்க பாரு. நீ சாயந்தரத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணாமலைன்றது அடுத்த சக்தி, நீங்க ஒன்றும் தவிர்க்க முடியாது. திராவிட சக்திகள் வந்துட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப 2 தான். ஒன்னு விஜய் என்ன சொல்றாரு, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம் கேட்டுறாரு. இப்ப அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, ஒன்னு நாம இல்ல அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யாருக்குமே எதிரி கிடையாது அப்படின்றாரு அண்ணாமலை. ஆமா, யாருக்குமே பதவி கொடுக்குறவங்களும் தோடம் தான், எல்லாரும் மேலே கை போடுவார் இவரு. யாருமே எதிரி கிடையாது. ஏன் பிஜேபியில் இருந்த பிஜேபி அப்படியேப்பட்ட கட்சியாது? முஸ்லீம்களை என்ன சொல்றது? இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் 80 and 20 சொல்லிச்சா இல்லையா? யோகி ஆதித்யநாத் தானே சொன்ன, நீ அந்த கட்சியில் தானே இருந்த. அப்புறம் அதனுடைய அர்த்தம் என்னது? வாரிசு அரசியல், கல்ட் அரசியலுக்கு எதிராக அடிப்படை கட்டமைப்பையே மாற்றக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல நீ இருந்த கட்சியில 40 பேருனுடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாரு. பியூஷ் கோயல் இருக்காரு, அவருடைய அப்பா யாரு? அமித்ஷாவுடைய பிள்ளை யாரு? ஜெய்ஷா யாரு? ஜெய்ஷா இந்தியாவுக்காக 40 செஞ்சுரி அடிச்சவரா டெஸ்ட் கிரிக்கெட்ல? அவர் எப்படி இருக்காரு? ஐசிசியினுடைய தலைவராக இருக்காரு. அந்த மாதிரி பிள்ளைங்க தான். முன்னாடி இருந்த ஒரு கைக்வாட்னுடைய பையன் தான் இன்னைக்கு இருக்கிறான். எல்லாருமே அப்பமுள்ள காம்பினேஷன் தான். திமுகலையாவது ஒரு குடும்பம், அங்க பாத்தீங்கன்னா 40 குடும்பம் அங்க இருக்கிறான். அந்த மாதிரி எடுத்து விடுறதுன்னா சொல்லு, நான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன், அடுத்த வாரம் வந்துட்டு போடலாம். குடும்ப அரசியல் அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே சொத்து சேர்க்கறது கொடுப்பப்ப நீ அண்ணாமலை நிறைய சொத்து வாங்கியிருக்காரு. யார் பேர்ல வாங்கியிருக்காரு? தமிழ்நாட்டு மக்கள் பேர்ல வாங்கியிருக்காரு. அவர் பொண்டாட்டி பேர்ல தானே வாங்கியிருப்பாரு. சொத்தே நீ அப்படி வாங்குற அப்படின்னா அரசியல் மட்டும் நீ எப்படி பண்ணுவேன்? இவர் ஓரளவுக்கு தலைவராக வந்தாருன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவுக்கு இணையானவர் தான் என்னுடைய மனைவி, அரசியல் அது அறிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எம்எல்ஏ நின்னார்னா அவளை எம்பிக்கு நிறுத்துவார். இவர் செய்கிறாங்களா இல்லையா? அன்புமணி செய்யறது மட்டும் அது குடும்ப அரசியல், அது என்னது குத்தாச்சாவடி அரசியலா? இவங்க எல்லாருமே தன்முனைப்புக்காக தான் வந்தவங்க. எல்லாருமே மேனேஜரியல் படிச்சுட்டு இவங்க வேற ஈக்குவேஷன் கதையெல்லாம் சொல்றாங்க. என்ன காரணம்? பெரியாரியல் கோட்பாடுகள், அம்பேத்கருடைய கோட்பாடுகள் இதெல்லாம் அவுடேட்டட்னு அவன் சொல்லாம சொல்றான். நீங்க கவனிக்கல. நீங்க அதை பழைய சித்தாந்தங்களுக்கு இடமில்லைன்றான். பழைய சித்தாந்தம்லாம் எது? சொல்லுங்க, அவனை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் உயர்ந்து
அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் ஐயா தந்தை பெரியாருடைய பணி. அவன் மதிச்சானா? என்னைக்காச்சும் திடலுக்கு போயிட்டு மரியாதை கொடுத்துருக்கானா? அண்ணாவை என்ன சொல்லி பேசுறாரு? இதே அண்ணாமலை அண்ணாவை என்ன சொல்லி பேசுறாரு? சும்மா இந்த ஊடக உலகம் ஒன்று இருக்குது இங்க, இது ஒழிக்கப்பட வேண்டியது. இது இந்த ஊடக உலகம் வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு கருவியாவே செயல்படுது. நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த அண்ணாமலையினுடைய நோக்கம் பதவியை பிடிக்கிறது. பதவியை பிடிக்கிறதா சில கொள்கைகளை சொல்லுவாரு. அந்த கொள்கை இவர் கூட வரவனெல்லாம் அந்த இடத்துல தான் அவனும் ஒரு பதவியை பிடிச்சிக்கலாமே அப்படின்றதுக்காக தான். இப்ப ரசிகர் பண்ற அப்படியே அமைச்சரவை ஆயிடுச்சு இல்ல, ரசிகர் பண்றவெல்லாம் அமைச்சரவை ஆயிடுச்சு இல்ல. ரசிகர் மன்றத்தினுடைய தலைவன் வந்துட்டு 2வது பொசிஷன்ல உட்காந்துருக்கிறதுல நடிகர் முதல்வர், அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் நம்பர் 2. எப்படி வந்துச்சு பாருங்க. எம்ஜிஆர் அப்படியே பண்ணாரு. எம்ஜிஆர் அப்படி அரசியல் பண்ணாரு. முசரிபுத்தன் தான் ரசிகர் மன்ற தலைவர். கட்சியிலே இல்லையா அவரு? ஒரு ரசிகர் மன்ற தலைவன் எம்ஜிஆருடைய ஆட்சிக்குள்ள மந்திரியா வந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். புலமைப்பித்தன் மந்திரி ஆனாரு. பூவை செங்கோட்டூர் மந்திரி ஆனாரு. யாருக்காவது கொடுத்தாரா பாரு? கண்ணதாசன் வந்துட்டு அவை இதுவாக கொடுத்தாரு, அது வேற விஷயம். அதான் அவரு. ஏன் அரசியலை பார்த்தாங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் அப்படி இல்லை. அரசியலை தாண்டி பார்க்கறது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தங்களை தாண்டி பார்க்கறது அரசியல் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. as simple as that. தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் களம் இன்னொரு பேட்டர்னுக்கு போயிருக்கு இல்லையா? இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு அப்படின்ற ஒரு உருவகம், ஒரு இமேஜினேஷன்ல நீங்க இருக்கீங்க, அவ்வளவுதான். இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் உருவகம். எதையும் செய்யலாம் அந்த நாட்டில். இவிஎம் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ ஒத்துக்கிட்டாங்கல்ல எல்லாருமே. விஜய் 1,72,00,000 ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒரு சின்ன ஒரு கணக்கு பாருங்க. 1,72,00,000 போட்டு விஜய் தான் முதல்வர். ஆனா அவரே பொறுமுறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா, ஒரு கொசுறு போட்டிருந்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல் மெஜாரிட்டி வந்துருப்பேன்ட்டு. என்னைக்காச்சும் தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வாடிட்டு கொடுத்துருக்குதா? கிடையாது. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 3வது ஃபோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சொல்ல. 3வது ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னம்னா நாம் தமிழர் தான். ஆனா அதை சீமான் வச்சு கெடுத்துட்டான். கிளீன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை உயிர்ப்பிக்கவே முடியாது. ஆனா அதனுடைய கொள்கை எல்லாத்தையும் இவத்தால் கபடிக்காரம் பண்ணுவார் பாருங்க. அண்ணாமலை கபடிக்காரம் பண்ணிடுவார். அப்படியே பேசுவார். சுற்றுச்சூழலை பத்தி எல்லாத்தையுமே அவர் எடுத்துருவாரு. ஏன்னா பிஜேபிக்கு மாற்றம் தன்னை காட்டணும் அப்படின்னம்னா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சீமானுடைய அப்பீல் ரொம்ப அதிகம். சீமான் சொன்னதை இப்போ இவர் சொல்லுவார், சொல்லிட்டு போவார். அப்படியே அதான் இந்து கட்சி தான் இவர் உருவாக்க போறது. இந்து கட்சி தான். ஆனா மதவாதத்தை எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் பெருமை மிகு இந்தியன், பாரம்பரிய தமிழன் அப்படின்றாரு. அது கர்நாடகாவில் இருந்தான்னா புரியுதுங்களா? இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் வேலைக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி பேசுறது. எல்லாருக்கும் ப்ரௌடு கர்நாடகா அப்படின்னு சொன்னது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பாரம்பரியம் மிக்க தமிழர் இவர். தமிழருடைய பாரம்பரியத்துக்கும் பாரதிய ஜனதாக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால இப்போ வெளியில வந்திருக்காரு. எப்போ வெளில வந்தார்? 5 வருஷம் தலைவராக இருந்துட்டு, அதுக்கப்புறம் 18 மாதம் பதவி இல்லாத இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்காக பரப்புரை பண்ணிட்டு, அப்புறம் அதிலெல்லாம் வந்துட்டு போண்டியான ஒன்று, அப்புறம் இவர் வந்துட்டு வராரு. சும்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 அரசியல் கட்சிகளும் சரியான அரசியலை முன்னெடுக்கல. இந்த இவிஎம் சூட்சமம் தெரியல. இந்த மாடர்ன் பாலிடிக்ஸ்ல அது வகிக்கக்கூடிய பங்கை பத்தி அவங்களுக்கு தெரியல. அடிபட்டு ஓரம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ அவனை எமர்ஜ் ஆகி கத்துறான். அவங்க 2 பேருக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா இவங்க ஒரு பேக்கிங்கோடய வராங்க. கவனிங்க, 41 பேரா 42 பேரை செத்து போனாங்க கரூர்ல. அதுக்கப்புறமும் விஜய்க்கு வந்துட்டு செல்வாக்கு இருக்குது. அதுக்கப்புறமும் பெண்களை அவர் கூட்டு போடுறாங்க. எங்கேயுமே பரப்புரைக்கு வரல. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. வேட்பாளர் எங்களுக்கு தெரியாது, பிகிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் எங்க இருந்து சொல்றீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படியே நம்புறாங்க இந்த 2 அரசியல் கட்சிகளும், திமுகவும் அதிமுகவும். என்ன பண்ணுவீங்க? மாடர்ன், நீங்க சொல்ற மாடர்ன் பாலிடிக்ஸ்ல ஒரு புது ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியல் விஜய் ஜெனரேஷனுக்கு அரசியல் வந்துட்டு அங்க ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்துச்சு பத்தியா, அங்க இருந்தா உருவாகி இருக்கணும். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க ஒன்னா சேரல, கோஆர்டினேட் பண்ணல, அங்க விட்டுட்டாங்க. அதான் மாபெரும் போராட்டம். இந்தியாவுக்கு எதிராக, இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக, இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு எதிராக
எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு நான் தமிழன்டா நான் பாரு, அதுதான் அரசியல். அந்த தான் நம்மளுடைய ஜென்எக்ஸ், அதுதான் நம்மளுடைய ஜென்எக்ஸ், அதுதான். எல்லாரும் வந்தான், எல்லாரும் கூடினான், எல்லாரும் அடிச்சான், அல்லண்டு போனாங்க. அதனாலதான் நீங்க 10 பேர் போயிட்டு பீச்சில் நின்று கூட எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்குறான். அதான் ஜென்எக்ஸ். அதுக்கப்புறம் ஜென்எக்ஸ் உருவாகவே இல்லை. ஜென்எக்ஸ் உருவாகவே இல்லை. சும்மா அந்த இதில் போட்டுக்கிட்டு டூப்ளிகேட்டாக ஃபால்ஸ் ஐடி வச்சுக்கிட்டு கருத்து போடுறவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஜென்எக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் அது திமுக பண்ணிட்டு இருக்குது, விவரம் தெரியாம. விஜய், உதயநிதி, அண்ணாமலை, சீமான் அப்படின்ற அடுத்த ஜெனரேஷனுக்கான பாலிடிக்ஸை வந்து இப்போ அண்ணாமலையே சொல்றாரு, அடுத்த பொது தேர்தலில் நம்ம நிக்க போறோம், சந்திக்க போறோம் அப்படின்றாரு. நிக்கட்டும். அதனால என்ன, எல்லாரும் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து நிற்க போறாரு, அவ்வளவுதானே. இவர் ஏற்கனவே நின்று கிழிச்சு விட்டாரு. ஒரு முறை கரூர்லையும் இன்னொரு முறை கோயம்புத்தூர்லையும் வந்து நின்று கிழிக்கட்டும். இவருக்கு ரஜினியை சப்போர்ட் பண்ணலாம், பண்ணட்டும். அது தமிழ்நாட்டுக்கான அரசியலான்ட்டு தமிழ்நாடு பார்க்கட்டும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அது இருக்குல்ல, நம்மளாம் இருக்கிறோம்ல. தமிழ்நாட்டுக்கான அரசியல் தான் நாங்கள் பண்ணோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா யார் மாத்துறது? இந்த அரசியல் கட்சிகளை நாம தான் மாத்துறோம். ஆனால் அன்னைக்கு திமுக வந்து நம்மளோட நின்றுச்சு, அதை நாங்கள் மறக்கல. இங்க 15 பேர் சாக வேண்டியது இருந்துச்சு ஸ்டெர்லைட்டை காலி பண்றதுக்கு. யார் வந்து உயிரை கொடுத்தா? பேசுறாங்களா இவங்கெல்லாம்? யாராவது மைலேஜ் எடுக்க வந்தான் விஜயெல்லாம், ஒரு ரஜினிகாந்த்லாம் மைலேஜ் எடுக்க வந்தாங்க, புரியுதுங்களா? இவர் ஒரு 1 லட்சம் கொடுத்தாரு. அவர் வந்துட்டு அப்படியே சுற்றி வீட்டில் பார்த்து வந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு சமூக விரோதிகள் தானாரு. அப்புறம் கோர்ட்டில் எடுத்து கேட்டவுடனே அப்படிலாம் இல்லை, எனக்கு சொன்னவங்க அப்படி சொன்னாங்க, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். இவங்கெல்லாம் வந்துட்டு புதுசாக எதையுமே செய்ய முடியாதுங்க. புதுசாக செய்கிறான் அப்படின்னம்னா அவன் எத்தனை வயசுல என்ன அரசியல் பேசுறான்றது முக்கியம். அரசியல்லையே 50 வருஷம் இல்லாத கமலஹாசன், அரசியலை பற்றியே புரியாத விஜயகாந்த், அரசியல் என்னன்னே அந்த பக்கம் தலை வச்சு படுக்காத விஜய், அரசியல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்காக அரசியலுக்கு வந்த அண்ணாமலை, இவங்களாலாம் எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. சும்மா ஏமாறலாம், மாற்றி போட்டேன் அப்படி போட்டேன்னு. நீங்கள் லைட்டாக மாற்றி போடுங்க, மற்றதெல்லாம் EVM போட்டுக்குவோம். அதான் மாடர்ன் அரசியல். இதுல திமுக என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போறாங்க? உங்களுக்கான அரசியல் பாதை என்ன இருக்கு? அதையே நம்ம கவலைப்படணும், அதையே நம்ம கவலைப்படணும். அது அவங்களுடைய கவலை. கூட்டம் போட்டாங்கல்ல, அது அவங்களுடைய கவலை, நம்மளுடைய கவலை இல்லை. 50 வருடங்களாக திராவிட திமுக கட்சியினுடைய- ஏன் தோத்துச்சு அப்படின்றது அவங்க வந்துட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கால? மக்கள்கிட்ட கருத்து கேட்கலையா? அவரு கட்சிக்காரங்கிட்ட தானே கருத்து கேட்டாரு. ஸ்டாலின் கட்சிக்காரங்கிட்ட தானே கருத்து அது கேட்டாரு. வேணா கருத்து சொல்லலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கிடையாது, அதை விட்டுருங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இவர் சொன்னாரு, அது கருத்தை நாங்கள் விவாதிக்கிறோம்னு எடுத்துக்க போறாங்களா? அவங்க எல்லாருமே பாதி ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் பண்ணாங்கல்ல, பண்ணாங்களா இல்லையா? அவ்வளவுதான். ஸ்டாலினுடைய உன்னதமான தன்மை என்னன்னா, அவரு தன்னுடைய சாதனையை வச்சு ஓட்டு கேட்டார். அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி யாரும் வந்துட்டு சாதனைகளை முன்னிலைப்படுத்தி பெருசா ஓட்டு கேட்கல, அவர் தான் கேட்டார். எதிர்கட்சிகளை குறை கூறுறதை அவர் குறைச்சி பேசினார். சரியான ஈக்குவேஷன் வச்சாரு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு. ஆனா EVM வச்சு அப்படியே முறிச்சு தூக்கி போட்டானே. அவருக்கு தெரியுமா 1,05,000 ஓட்டு வாங்கினது? அதுக்கப்புறம் அவர் முதல்வராக இருந்தாரு, அவ்வளவு சாதிச்சாரு. அவருக்கு 1.5 லட்சம் ஓட்டு வரணும், ஆனா 75,000 ஓட்டு தான் வருது. ஏன்னு கேட்டார் அவரு. அனலைஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப என்னது? 50% ஓட்டு அவுட்டு. எங்க போச்சு? 55 லட்சம் ஓட்டு திமுக இழக்குமா? அது போன தேர்தலை விட இந்த தேர்தல். அதுக்கப்புறம் கூடியில் இருக்கணும். ஏன் கூடல? ஒரு இடத்துல ஒரு ஓட்டு கூடலையே, கூடல தானே. நான் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு நான் பேசுறேன், புரியுதுங்களா? தேசிய அரசியல்ல பாஜகவோடு இனிமேல் திமுக கூட்டணி வைக்க முடியுமான்னு தெரியல. காங்கிரஸ் வெளியேறிடுச்சு. அப்போ அண்ணாமலைன்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் மூலமாக அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ்னு எந்த அடிப்படையில் நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க? ஏமாற்றம் இல்ல அது. அண்ணாமலை எங்க ஃபோர்ஸ்? அவர் ஃபோர்ஸ் எல்லாம் பேரங்க இல்லைங்க. அவர் ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத்து.
இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்துப்படி அது ஒரு காக்ரோச். வேலையை விட்டு வந்து ஒரு பதவியை தேடிட்டு இருக்கிற ஒரு காக்ரோச் அது. அவ்வளவுதான். அதுவும் ஒரு காக்ரோச் தான். நீங்க வேற பெருசா சொல்றீங்க. அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ், விஜய் ஒரு ஃபோர்ஸ், பொடலங்கா ஃபோர்ஸ், எல்லாமே ஒண்ணும் இல்லை. இவிஎம் தான் ஃபோர்ஸ், மற்றதெல்லாம் பேஸ். அதை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பில்டப் பண்ணு எல்லாத்தையுமே பெருசா. பாலாஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு தாக்கமே ஏற்படாதுன்றீங்களா அண்ணாமலைனால? ஏங்க என்ன இருக்குது தாக்கத்தை ஏற்படுத்தா? நம்ம முட்டாளா இருக்கணும். நம்ம புரியுதுங்களா? நம்ம முட்டாளா இருந்தானே எதை வேணாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல மேற்கு மண்டலத்துல கொங்கு பகுதிகளில் இப்போ எடப்பாடி அதெல்லாம் சும்மாங்க. அப்படிலாம் சாதிச்சிருக்கணுமே. இவர் தான் பரப்புரையில் இருந்தாரு. சாதிச்சிருக்கணுமே. அதிமுக வாங்குற ஓட்டை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. 14 லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்காங்க இவ்வளோத்துக்கும் அப்புறமும். ஆனா இங்கெல்லாம் எவ்வளவு பேர் 32 இடங்கள்ல டெபாசிட் எழுந்திருந்த கட்சி. எப்படி அது? நான் தான் சொல்ல வரேன், இவிஎம் மறுத்துட்டு நீ எதையுமே டெசிஃபர் பண்ண முடியாது. அதே 21 சொச்சம் ஓட்டுல தான் இருக்குது அதிமுக. ஆனா ஓட்டுகளை இழந்திருக்கு. 49 லட்சம் ஓட்டு இழந்திருக்கு போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இடையில. ஆனா மக்களவை தேர்தலில் காட்டினா அதே ஓட்டு இப்போ இருக்குது. எப்படி? என்ன திமுக 59, இவங்க 47, அவ்வளவுதான் வித்தியாசம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.